வாங்க இன்றைக்கி இடியாப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இது வந்து சந்தவைன்னு சொல்லுவாங்க. நல்ல பூ போல் இடியாப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இது எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வாங்க இன்றைக்கி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்து இப்படி தண்ணியில் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. இது வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா இப்படி ஊறின அரிசியை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி பதத்தில் இருக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதுக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி தண்ணி அளவுக்கு தண்ணி மாதிரி கரைச்சிக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா தண்ணி மாதிரி கரைச்சிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஊற்றும் போது நல்லா இந்த மாதிரி தண்ணியாட்டம் இருக்கணுங்க. நல்லா கலந்து விட்டு தான் ஊற்றணும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இட்லி தட்டு வச்சுக்கலாம். வச்சு இதில் வந்து மாவு வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் ஊற்றி வச்சுக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு தண்ணியாக ஊற்றினாலுமே அது நல்லா கெட்டியாக இருக்குங்க. நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா வந்து ஆறுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிருங்க, புளிய கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இது வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம கையில் வந்து தண்ணி தொட்டு பார்த்தோம்னா தெரியும். கையில் ஒட்டாமல் இருந்தால் வெந்திருக்குன்னு அர்த்தங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து நம்ம ஊற்றுனது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா சூடு ஆறி போயிடக்கூடாது. சூட்டில் இருக்கும்போது நமக்கு நல்லா பூ மாதிரி புளியறதுக்கு வரும், சாஃப்டாக இருக்கும், நமக்கு கை வலியும் இருக்காதுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு திரும்ப நம்ம மாவு ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் இந்த சந்தவம் செந்தாங்க இருக்குது. இதில் வந்து நல்லா சூடான இட்லியை 2ஆக சேர்த்திக்கலாங்க. 2 இட்லி சேர்த்துனதுக்கப்புறமா புளிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒருக்கானாலும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கங்க. உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ இதை வந்து புழிஞ்சிக்கலாங்க. இது வந்து ஒருத்தர் பிடிச்சிக்கும் போது நம்மளால் புளிய முடியும். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா சூடாக இருக்கும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக வருதுன்னு. ஆறிச்சுன்னா நம்ம சுத்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கை வலி வந்துடுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பூ போல் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க தேங்காய் பால் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 2 தேங்காவை இன்றைக்கி வந்து நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஏலக்காய் எடுத்துக்கலாம். நல்லா வாசனைக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் எடுத்துக்கலாங்க. இதை சேர்த்திட்டு முதல்ல இதை வந்து ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தேங்காய் பால் எடுக்கும்போது ஒரு 2-3 தடவை நம்ம தேங்காய் பால் எடுக்கணுங்க. அந்த சக்கையாக ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்தோம்னா தான் நமக்கு தேங்காய் பால் கிடைக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம ஒரு வடிகட்டியில் சேர்த்து இதை நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம். இதை புழிஞ்சி எடுத்துகிட்டு அந்த சக்கையை வந்து நம்ம திரும்ப மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து இதை அரைச்சி திரும்ப புழிஞ்சி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை நம்ம செஞ்சுக்கலாம். அது நமக்கே தெரியும். அந்த சக்கை பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் தடவை செய்யும்போது எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு, நம்ம 3ஆவது தடவை செய்யும்போது அந்த சக்கை வந்து ரொம்ப லைட் கலராக மாறிடுங்க. அதில் இருக்க தேங்காய் பால் எல்லாமே எடுத்துடலாம். திரும்ப சக்கையை புழிஞ்சு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதை வந்து இதே அரைச்சி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி ஒரு 3 தடவை எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு தேங்காய் பால் எடுத்தாச்சுங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நமக்கு பிடிச்ச மாதிரி வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ நமக்கு எது வேணுமோ சேர்த்திக்கலாங்க. நம்ம இன்றைக்கி வந்து வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க, இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை சந்தவன்னு தாங்க சொல்லுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு கொடுங்க. வயிற்று புண்ணு இருக்கவங்க, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பிடும்போது உடம்புக்கும் குளிர்ச்சியாக இருக்கும். வாரத்தில் ஒரு தடவைனாலும் நம்ம இதை சாப்பிடலாம். காலையிலக்கு நம்ம எடுத்துக்கும் போது வெறும் வயிற்றில் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, இடியாப்பமும் தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.